ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் நேர்களே, வணக்கம் பாஸ்கர். நம்ம அடுத்து சீசன் 41ஆம் ஆமாண்ணா. 3 நாற்பத்தி ஆண்டுகளை ஒன்னாவது நிறைவு சீசன். செய்திருக்கிறோம். அஹ், போன முறை அதுக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடும் பண்ணோம். அதுவுமே நல்ல வரவேற்பு. நமக்கு நல்ல வரவேற்புன்றது 50 தாண்டிட்டா நல்ல வரவேற்பு. ம். 100 தாண்டிட்டா மெகா ஹிட். அது மாதிரி தான். இந்த மில்லியனு உள்ளலாம் நம்ம இன்னும் போகல. ராட்டை அந்த மாதிரி பிஸ்னஸ் உள்ளே நவரல. ஆனால் பட் அந்த அந்த நபர்கள், நம்ம சத்யராஜ், டேவிடு, யோகா எல்லாருமே வந்து பேசிட்டு போனாங்க. திருப்பி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது, ஆர்வமும் கூடுது. சரி, எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு அவங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கு. இப்போ 41வது சீசன். நம்ம கடந்த ஒரு வருடம் முழுக்க நிறைய அரசியல், அறிவியல், அப்புறம் பொருளாதாரம், அது மாதிரி அப்புறம் சூழலியல் சார்ந்து ரொம்ப கனத்த அஹ், எடை கொண்ட தலைப்புகளில் பேசியிருக்கிறோம். நமக்கே தெரியும், இந்தியாவில் குறிப்பாக சவுத்தில் வந்து ஆகஸ்ட் தொடங்கிட்டாலே நமக்கு வந்து விழாக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆடி மாதம் ஆடி முடிஞ்சாலே நமக்கு ஆடியிலேருந்தே விழா தான். ஆடிப்பெருக்கு, ஆடி 18, அது எல்லாமே ஒவ்வொன்றும். தண்ணியை வச்சு தொடர்பு, விதையை வச்சு தொடர்பு, விவசாயத்தை வச்சு தொடர்பு, மாரியம்மனை வச்சு தொடர்புன்னு ஆடி தொடங்கிட்டாலே இங்கே வந்துடும் ஆகஸ்ட்னு சொல்லும் பொழுது. அதே போல் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஜனவரி முடியிற வரைக்கும் ஃபெஸ்டிவல் மோடு தான் அடுத்தது. தீபாவளி, பொங்கல், அது இதுன்னு அதுபோக சின்ன சின்னதாக வரக்கூடிய அரசு விடுமுறைகளும் உண்டு, திருவிழாக்களாக கொஞ்சம். அதுவும் இல்லாமல் இப்போ நேற்று நடந்த இந்த இந்த நேபாள் இது அதெல்லாம் பார்த்ததுல ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு அந்த பேரிடர் அந்த இதுல இருந்து மீள்வதற்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா, இந்த மிகுந்த வலி உள்ளவன்கிட்ட இருந்து தான் படைப்புகள் உருவாகும், இலக்கியங்கள், இசையெல்லாம் உருவாகும்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த அதுல இருந்து தன்னை விடுபட்டுக்கிறதுக்கு வெறுமனே திட்டமிட்டு கூட அமைக்கிறது இல்ல. தன்னுடைய வழிகளிலிருந்து விடுபடும் பொழுது அவனுக்கு வந்து நிறைய விடுபடுறதுக்காக எழுத்தின் மூலமாகவோ, இசையின் மூலமாகவோ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் மூலமாகவோ பழைய வழிகளை வந்து அவன் கடந்து மறந்து அடுத்ததுக்கு போவான் இல்லையா? அந்த இடத்துல இருந்து நம்ம பேசுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நிறைய கனமான விஷயங்களை, போர் அது இதுன்னு சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல நம்ம போன அந்த போர் சம்பந்தமா பேசும்போது கூட நம்ம சொல்லியிருந்தோம். அத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியிலும், போர் இடிபாடுகளுக்கு மத்தியில ஒருத்தர் உட்காந்து ஒரு கிட்டாரியோ ஏதோ ஒரு இசைக்கருவியை வாசிச்சு அந்த இடத்த மீண்டும் ஒரு புத்தாக்கமோ புத்துயிர்ப்போ செஞ்சிட முடியுமான்னு முயற்சியில அங்கேயே உட்காந்து வேலை செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இதை நல்லாவே புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கொஞ்சம் லைட்டர் வெர்ஷனா மக்கள், பயணம், இசை, ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், திருவிழா, இது எப்படி மனிதனை வந்து அவனுடைய வழிகளிலிருந்து மீட்டு மறுபடியும் இயங்குறதுக்கான ஒரு சுழற்சியை தூண்டி விடுது அப்படிங்கிறது தான் என்னுடைய யோசனையா இருக்கு. அஹ் வரக்கூடிய காலங்கள் அதை பற்றி பேசலான்னு. நீங்களும் இப்போ ம். பயணம் போயிட்டு வந்தீங்க, நானும் போயிட்டு வந்தேன். நான் கடற்கரையை விட்டு போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பல்வேறு பொது நிறுவனங்கள் மத்தியில் பேசிட்டு வந்திருக்கிறீங்க. அதுவும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் இந்த எபிசோட்ஸில். அதனால் நீங்கள் இப்போ போயிட்டு வந்த பயணத்துக்கும் இந்த சீசனுக்கும் ஒரு அறிமுகத்தை தொடங்க, அப்படியே ஒவ்வொன்றா பேசுவோம். அது கதை அப்படின்றது ஒரு இதுவா போயிடுச்சு. அறிவியல் அதிகமா படிக்க படிக்க கதைகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அறிவுபூர்வமான தளங்கள்ல கதை பேசாம நம்ம இதுதான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ம். அறிவியல் மாத்திரமே பேசுவோம். Yeah. ம். கதைகள் வாயிலாகத்தான் பாரம்பரியமாவே நம்ம முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்களை சொல்ல முடிஞ்சிருக்குது. ம். ஒரு 2 மாசம் முன்னாடி பாரம்பரிய அறிவு விவசாயத்துல இருக்கக்கூடியதை எப்படி கதைகள் வாயிலாக இன்னமும் சிறப்பாக அதை நம்ம மற்ற பேருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் ம். அப்படின்றதற்கான ஒரு முயற்சி ஒன்று ஆரம்பிச்சது. ம். அதுல பங்கெடுத்துக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல
அது எப்படி வந்து அது மாதிரி கதைகள் எப்படி சேகரிக்கணும், அதை எப்படி வந்து பகுத்தாய்வு பண்ணணும், அதை எப்படி ஒரு அஹ், அஹ், பயன்படுத்துறது எப்படி, ம், எஃபெக்டிவா கம்யூனிகேஷன்ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத ம், பத்தி நான் ஒரு கூட்டம் நடந்துச்சு. ம், எனக்கு இது ரொம்ப நாளாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ம், நம்ம ஊர்ல மாத்திரம் தான் கதைகளுக்கான சமூகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ம், கதை சொல்றதுக்குன்னே தனி சமூகங்கள் வந்து எல்லா நாகரிகத்திலும் இருந்தாலுமே கூட, ம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மொழி பன்மையத்தினால ம், ம், எல்லா மொழிகள்லையும் கதை சொல்றதற்கான சமூகங்கள் இருந்திருக்கு. ம், அண்ட் அவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னிக்ஸுமே வந்து இன்னமும் கூட அங்கங்க ஏதோ ஒரு தளத்துல இருக்கத்தான் செய்யுது. ம், அதுக்கப்புறம் தான் தியேட்டர் வருது. கதை ம், சொல்றது வந்து தியேட்டர் மூலமாவும் கதை சொல்றோம். அது தனித்து தவிர அது தனியாவும் கதை சொல்றோம். ம், ஸோ கதை சொல்லுவது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நானு இன்ஃபேக்ட் மற்ற ஊர்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு போகும்போது பல நேரங்கள்ல இந்தியாவை அறிமுகப்படுத்தும் போது நான் சொல்றது, நாங்க வந்து கதை சொல்றவங்களுடைய நாகரிகம் எங்களுக்கு கதை சொல்றதுக்கு தான் தெரியும் நல்லா அப்படின்னு. ம், ம், நமக்கு இயல்பிலேயே வந்து கதைகள் மேல இருக்கக்கூடிய ஒரு நாட்டம். ஏன்னா நாம வந்து வரலாற்று நாகரிகம் கிடையாது. ம், துல்லியமா வரலாறு தெரிஞ்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருந்திருக்கு. ம், அதனால தான் வரலாற்றை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கூட ம், எல்லா விஷயங்களும் ரொம்ப துல்லியமா ரெக்கார்ட் பண்ணல. ம், முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம் வரலாறுல பல இடங்கள்ல. ம், ஆனா நமக்கு கதைகள் அப்படி கிடையாது. ம், கதைகள்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நீங்க கதையை முன்ன பின்ன மாத்தி அமைச்சுக்கலாம். சில ம், இடங்கள்ல அதை வேற்றுமை வேரியேஷன் எடுத்துட்டு வந்துக்கலாம். உங்க ஊருக்கு ம், கதைக்கலாம் அப்படின்ற ம், நல்ல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ம், இவர் ஏகே ராமானுஜம் சொல்லுவாரு இல்ல, ஒரே ஒரு தீவுல மாத்திரமே 300 விதமான ராமாயணங்கள் இருக்கின்றன அப்படின்னுவாரு. ம், இங்க இந்தோனேசியாவில். ம், அது மாதிரி நம்ம ஊர்ல எடுத்தீங்கன்னா ராமாயணம் மாத்திரமே ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதத்துல சொல்லப்படுது. மகாபாரதம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதத்துல சொல்லப்படுது. அந்த ஊர் கதைகளையும் ராமாயணத்தை மகாபாரத கதைகளையும் பின்னி பிணைஞ்சுதான் கதையை சொல்றாங்க. ம், ஸோ நமக்கு வந்து கதைகள் வந்து நம்மளுடைய வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும், நம்மளுடைய ஜியாகிரபியை புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய மக்களின் வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறதுக்கும் ம், மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இன்றைய ம், காலகட்டத்தில் நம்ம கதைன்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நாம் அனுபவிக்கிறது, இதிலிருந்து வரக்கூடிய கதைகள் என்ன, ம், அதை தொகுத்து இந்த சீசன் முழுக்க பேசலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். ஆமா. ம். நான் பயணம் சுவாரஸ்யமான கதைகள் ரெண்டு மூணு இருக்கு எனக்கு ஷேர் பண்ண ம், வேண்டியது. ம். மேபி. இல்ல, அதான் இப்போ நமக்கு வந்து வரலாறுல நிறைய கைண்ட் ஆஃப் இருக்கு. இப்போ வந்து டாக்குமெண்டேஷன் ஹிஸ்ட்ரிங்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பாடி தான் ஹிஸ்ட்ரியை சொல்லியிருப்பாங்க, கதையாக கூட இருந்திருக்காது. ம். கதை பாடல்கள்னே நமக்கு ஒரு தனி தமிழ், இல்லை தமிழ்லாம் இல்லை, பெரும்பாலான ஃபோக்கு லிட்ரேச்சரோ இல்லை அந்த ஆர்ட் ஃபார்மோ பாட்டையும் இசையும் இணைக்காத ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் வெறுமனே இன்னைக்கு சொல்லக்கூடிய கதைக்கும் பழைய கதைகள் எல்லாமே பாடல் வழியாகவும், அது என்ன சொல்றது, அதுக்கு கிராமர் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அதில் இசை உண்டு. ம். இசையும் ஏதோ ஒரு வகையில் பாட்டு வடிவமும் ஆட்டமும் சேர்ந்ததாக தான் கதை சொல்றதுன்ற பழக்கம் இருக்கு. நான் ஒரு 2010லேருந்து 14 15 வரைக்கும் இந்த குழந்தைங்களோட அந்த கதை சொல்றது, அது இது சில ஆர்ட் ஃபார்மு, கலை வழி கற்றல், கதை வழி கற்றல், கதை சொல்றோம் வாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நண்பர்களோட சேர்ந்து செஞ்சோம். நான் அதில் கொஞ்சம் பயணம் பண்ணேன். நம்ம அறிவு, குமார் ஷா மாதிரியான ஆட்களோட போகும்போதெல்லாம் வெவ்வேறு அனுபவங்கள் இருந்திருக்கு. அறிவியலை எப்படி கதையாக பண்ணுறது, அது எப்படி லைவாக பண்ணுறதுலாம் சொல்லும் பொழுது நான் கதையை பற்றி நிறைய தேடி இருக்கேன்.
பழங்கதைகள் வந்து இப்படி தான் உருவாயிருக்கும் அப்படின்னு தேடும் பொழுது, அந்த மொழிக்கு முந்தைய கதை என்பது வந்து நடித்து தானே காட்டியிருப்பாங்க. ம், ஒண்ணு ம், போலச் செய்தல் அப்படிதான் இருந்திருக்கும். இப்போ ஒரு மானை பார்த்தோம் அப்படின்னா, மானை பார்த்தோன்னா இன்னைக்கு சொல்லிடலாம் இல்லையா? இப்போ நான் ஒரு சாம்பார் டீரை ராஜஸ்தான்ல பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னீங்கன்னா, உங்களுக்கும் அந்த சாம்பார் டீர் பத்தின பிக்சர் இருந்தாக்கா, அந்த கதை வந்து அது வந்துரும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மொழியே முளைக்காத ஒரு காலகட்டத்தில எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பேன்னா, நான் அந்த மான் மாரியே ஓடியிருப்பேன். துள்ளி இருப்பேன். அதுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணியிருப்பேன்ல. ஒரு கொம்பு வச்சு ம், காட்டி ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பேன். அப்போ அப்படிதான் வந்து மக்கள் வந்து கதைய கடத்தியிருப்பாங்க. ஒரு ஓசை, ஒரு டிராமா. நடித்து காட்டுறது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் படிச்சு காட்டுறதோ, பேசி காட்டுறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். போலச் செய்தல் தான் முதல் கதை வடிவமா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு அப்போலிருந்தே ஒரு இது. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து படம் வரையிறது, அல்லது ஏதோ ஒண்ணு கிறுக்கி காட்டுறதெல்லாம் வந்திருக்கும். அதாவது எழுத்துருலாம் வர்றதுக்கு முன்னாடி, செய்கையும், படமும் தான் நடனம் இந்த மாரி விஷயம் தான் வந்து போலச் செய்தலா இருந்திருக்கும். அ அப்படின்றது ஒரு அத வச்சு தானே நமக்கு சிவிலைசேஷனே அட்ரஸ் பண்றாங்க. யார் ம், அதிகமா எத கொண்டாடி இருக்கிறாங்க? நாய கொண்டாடுறாங்களா? மாட்ட கொண்டாடுறாங்களா? அல்லது வே வ வேற ஏதாவது இப்ப ஒரு கண்ணு கொண்ட மனிதன் மாரி வரைஞ்சிருக்கிறாங்களா? இதெல்லாம் எடுத்தோம்னா தான், அது இன்னைய வரைக்கும் அந்த தொன்மத்த வந்து அப்படியே கடத்துறோம் இல்லையா? அப்ப ஆதி காலத்து கதை என்பது போலச் செய்தலா தான் இருந்திருக்கும். இப்ப நீங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லுன்னா உட்காந்து சொல்லாது. ரிஃப்ளெக்ஷன்ஸ் மாரியா சொல்லப் போறாங்க? அவங்க அத அப்படியே போல தான் செய்வாங்க. அந்த அதுதான் ஆரம்ப காலகட்டத்து மொழியா இருக்கு. இப்ப கதை என்பதே அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த போலச் செய்தல் தான். ஒண்ணு சொன்னத திருப்பி சொல்லப் போறோம். அதே மாதிரி சொல்லலாம். அதோட கூட சொல்லலாம். குறைச்சு சொல்லலாம். இது ஒரு வகையான வரலாற்று பதிவு தான். இப்போ ரொம்ப நம்ப தொழில்நுட்பமும், ரொம்ப பண்பட்ட மொழிகளும் வச்சிருக்கிறதுனால, இன்னைக்கு கதை வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒவ்வொன்னுத்துக்குள்ளயும் நம்ப அ ஒரு நிமிஷம். ம். அ இல்ல, இல்ல. நெட்வொர்க் எரரா வந்துச்சு. ஓ! அ ஒ அ ஒவ்வொரு விஷயமும் இப்ப நம்ம வந்து அதுக்குள்ள வந்து என்ன சொல்றது? ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அது இதுன்றோம். ஆனா ஆரம்பத்தில கதை வந்து ரொம்ப எளிய வடிவமாக ஒரு மனிதன் பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இல்ல பலர் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இது பயணத்தில போகும்போது இப்பவும் அந்த தொடர்புகள என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க மொழி தெரியாத ஊருக்கு பயணம் பண்ணீங்கன்னா, நம்ம டீன்னு கேட்போம். ஆனா கை தானா டீக்கான சிம்பலோட வந்துரும். ம். இல்லையா? இப்ப 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 டீன்றது சாய்ன்னு நீங்க சாய்ன்னு சொன்னாலும் சரி, இல்ல எந்த மொழியில சொன்னாலும் சரி, மொழி தெரியாத ஊருக்கு போம்போது முதல்ல உங்க உடம்பு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுருதுல்ல. ம். இப்ப ரூ. 2 நீங்க ரூ. 2 சொல்றதுக்கு, அவங்களுக்கு நம்ம சொல்றது புரியுமோ? இப்ப தோன்னு நீங்க ஹிந்தியில தெரிஞ்சுக்கலாம். ஆனா விரல் வந்து 2ன்னு காட்டிடும். அத என்னால கவனிக்க முடியும் நல்லாவே. இப்ப நீங்க மொழி வந்து புது மொழி கொண்ட ஊருக்குன்னு, நீங்க நம்பர் சிஸ்டம்ன்றது முதல்ல விரல் வழியா வந்துட்டு தான் வாய் வழியா வருது. அப்போ அந்த அந்த ஆனா ஊர் முழுக்க 2னா 2 தானே. இப்ப நீங்க ஹிந்தியில சொன்னாலும் சரி, அது மலையாளத்தில சொன்னாலும் சரி, தமிழ்ல சொன்னாலும் சரி, ஆங்கிலத்தில சொன்னாலும் சரி, ரூ. 5 அப்படின்றதுக்கு 5 காட்ட முடியும்ல. அப்போ உடம்பு அப்படியே டிராமா பண்ண ஆரம்பிக்குது. சாப்பாடு வேணுங்கிறது, ஏதோ ஒண்ணு காட்டி செய்ய ஆரம்பிக்குது. அப்போ மனிதன் வந்து பயணிக்கும் பொழுது தன் உடலோட தான் நிறைய தொடர்பு படுத்தி பேசுறான். பயணிக்காதப்ப தான் வெறுமனே வாய் மட்டும் பேசி எதிர்ல இருக்கிறவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுதுங்கிறது தான் என்னோட அனுபவமும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கம்ப்ளீட்லி புரியாத மொழிக்கு போனா கூட சைகையில அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் அந்த சைகை பாஷையோ அல்லது மொழியோ உள்ளுக்குள்ள இன்னமும் ஒளிஞ்சு தான் இருக்கு. அது அவனுடைய எமர்ஜென்சி பீரியட்ல அது வந்து வெளியில வந்துருது. அவனுடைய நீடு சர்வைவலுக்கு அப்போ தானாவே அந்த சைகை மொழி இன்னொரு மனிதனுக்கு புரிய வைக்கக்கூடிய எந்த மனிதனா இருந்தாலும் புரிய வச்சிட முடியுதுல்ல சைகை மொழியில. ம். அப்போ இதெல்லாம் பயணத்துல நடக்கிற ஒரு இன்ட்ரஸ்டிங் சம்பவம் கவனிச்சாக்கா. அதுல நெறைய மனிதர்கள் வராங்க. புத்தகங்கள் வருது, இலக்கியம் வருது. அந்த மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், உணவு, திருவிழா. இப்ப இங்கேருந்து போறோம் அப்டின்னா, எனக்கு வந்து அ இந்த மத நம்பிக்கைகள் பெருசா இல்லன்னா கூட, ஒரு
ஒரு பெரிய திருவிழாக்கள்லாம் ஏதோ போறோம். இப்ப திடீர்னு ஒரு வடக்க வந்து ஒரு லங்கர் உள்ள நுழையிறோம்னா, நீங்க வேறு விதமான உணர்வ பெற முடியும். என்னதான் நீங்க வந்து இறை மறுப்பு, இறை ஆதரவு எத்தன கத வச்சாலும், பட் அந்த அது நீங்க எய்தர் அந்த ம் அ நம்ப குருத்வாரால இருக்கக்கூடிய லங்கரா இருந்தாலும் சரி, இல்ல இது மாரி ஹரித்வார்லயோ எங்கேயோ நடக்கக்கூடிய கும்பமேளால நடக்கக்கூடிய லங்கரா தான் எல்லா வழியிலும் போய் பார்த்துருக்கிறேன் நான். அப்புறம் இந்த இந்த ஆற்றங்கரை ஓரத்துல நடக்கக்கூடிய இப்ப நேத்து நடந்த பாக்மதி ரிவர்ல கூட அதிக தண்ணி போயிருக்குன்றாங்க. அங்கேயும் திடீர்னு மக்கள் கூடி கங்கா ஆரத்திய வேற விதமா கொண்டாடுறாங்க அங்க பாக்மதி ரிவர்ல. அப்ப அந்த கூட்டங்கள்ல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிற எல்லா அடையாளங்களுமே காணாம போயிடுது. நீங்க ஒரு கூட்டம் அவ்வளோதான். நீங்க ஒரு ஒரு பெருந்திரள்ல ஒரு ஆளா இருக்கிறீங்க. அந்த கூட்டத்தினுடைய அசைவினுக்கு ஏத்த மாரி தான் நீங்க நடக்க முடியும். நீங்க சிந்திக்கிறத வேணா தனியா என்ன வேணா சிந்திக்கலாமே தவிர, உங்க உடல் செயல்பாடு, உங்க உணர்வு உள்வாங்குறது எல்லாமே அந்த கூட்டத்தோட தான் உள்வாங்குது. இத தட்டி கழிச்சுட்டு போறதுங்கிறது கூட சில நேரங்கள்ல யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க எத்தனை இறை மறுப்பு, மதத்த மறுக்கிறதா இருந்தா கூட, திருவிழாக்களையோ, இசையவோ, கொண்டாட்டத்தையோ உங்களால உடம்புல இருந்து கழிக்க முடியலங்கிறதையும் கவனிக்க முடியுது. அதுவும் இப்ப இந்த நான் சொன்ன மாரி இந்த பெரிய, பெரிய இந்த கங்கா அ நதிக்கரை ஓரங்கள்ல நடக்கிற ஃபெஸ்டிவல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. ம், ம், நம்ம ம். எப்படி இங்க திருவண்ணாமலை திருவிழாவோ அது மாதிரி. 1000லாம் கிடையாது. ஒவ்வொரு இரவுமே 10,000 பேர், 20,000 பேர் கூடுறான் அந்த மணிகர்ணிகா காட்டு பக்கத்துலலாம். எங்கேருந்து வரானே தெரியல. பல நாடுகள்ல டெய்லியுமே வந்து குமியிறாங்க. அங்க போய் நின்னு பார்க்கும்போது, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கடந்த பிறகு மக்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படுதுன்றது புரிஞ்சுக்க முடியுது. சடங்குகளை கடந்து மனிதனுடைய புலன்களுக்கு வந்து சோறெல்லாம் கடந்து, தூக்கத்தெல்லாம் கடந்து சிலது தேவைப்படுது. அது ஒலி 2மே. ஒளி 2மே. லைட்டு, சவுண்டு, கலர்ஸு, டான்ஸு, விதவிதமான மனிதர்கள், அவர்களுடைய ஆடை, ஆபரணம், அ உணவு பழக்கம் இல்லையா? நம்ம இட்லி பார்க்காம இருக்கவே மாட்டோம். நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இட்லி சாப்பிடுறவங்களா இருந்தா கூட, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போயி ஒரு 4 நாள் டிராவல் பண்ணிட்டு 5வது நாள் காலைல இட்லி கிடைக்கும்போது பார்த்தா, ஏதோ ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்ட மாரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அங்க போனா அது ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்போ அந்த விதவிதமான ஒரு பாலுடைய பயன்பாடே இப்ப நான் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம வெற்றி கூட கூட பேசியிருந்தேன். இந்தியாவில் வந்து பாலுடைய பயன்பாடு, அதில இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸு, அதில இருக்கக்கூடிய தயிர் போடுற விதம், லஸ்ஸி போடுற விதம் இருக்கு இல்லையா? இத ஆவணப்படுத்தினாலே படுத்த முடியாது. அதனால தான் இந்தியா ஹிஸ்டரி வந்து முழுமையா ஆவணப்படுத்த முடியறதில்ல. இப்ப நீங்க ஒயின் மேக்கிங் அப்டின்னா, ஒயின் மேக்கிங்க்கு உங்களால எழுதுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 200, 300 பக்கத்துல நீங்க வந்து அதனுடைய டெக்னிக்காலிட்டீஸ் எழுதி முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் எழுதுறதா இருந்தா கல்ச்சரல் தான் எழுத முடியும். ஆனா இங்க அப்டி இல்ல. நீங்க வாரணாசி போனா ஒரு வகையில இருக்கிறாங்க. ராஜஸ்தானுடைய பால் பயன்பாடும், அவர்களுடைய அதில இருக்கிற ப்ராசஸ் அப்படியே ஒரு பொருள் எடுத்தாலே நம்மளால இந்தியாவ முழுசா எழுதி முடிக்க முடியாதுங்கிறதுனால தான் கதையா நின்னு போதுன்னு நான் நெனைக்கிறேன். அந்த க இந்த ஏன்னா நீ 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 யோசிச்சு பாருங்களேன், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஒரு பொருள் ஏதாவது எடுத்தோம்னாலே அது மேல இருக்கக்கூடிய நெய் அப்படின்னு எடுத்தோம்னா, நெய் மேல அங்கேருந்து வ வ க இப்ப நான் லே, லடாக் வரைக்கும் போயிருக்கேன். கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் வந்திருக்கிறேன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் அதனுடைய ப்ரிப்பரேட்டரி மாடல்ல இருந்து, அதுக்கான எக்யூப்மென்ட்ஸ்ல இருந்து, அத வந்து பாதுகாத்து வைக்கிற பிரிசர்வேட்டிவ் டெக்னிக்ஸ்ல இருந்து எல்லாமே மாறுபடுது. அதைத்தான் மொத்தமா தொகுத்து இது மாரி ஒரு 1000, 2000 விஷயம் ஒண்ணா தொகுத்து தான் அந்த மக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரமாக வடிவம் எடுக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்ப இந்த பயணமும், இந்த கதையும், இந்த மனிதர்களும் வந்து அந்த என்ன சொல்றது? முதல்ல இயற்கைய பார்த்து இயற்கைய போல செஞ்சிருப்பான். அப்புறம் மற்ற மிருகங்கள்ல இருந்து அப்படியே மனிதன பார்த்து மனிதன் போலயே செஞ்சிருப்பான். அதுலருந்து தான் உங்களுக்கு ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அது மாரி தான் தோணுது. வாசிக்கிறதும் அப்படிதான் இருக்கு. பயணத்திலயும் அப்படிதான் இருக்கு. அதனால தான் பதிவு செய்யப்பட்ட வரலாற விட அதிக வரலாறு கதைக்கும், பாட்டுக்கும் உண்டு. அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கு. வாசிப்புல, ஆய்வுகள்ல தேடும்போது கூட அப்படித்தான் தோணுது எனக்கு. நீங்க வந்து வெவ்வேறு நபர்கள் சொல்றீங்கல்ல, இந்த ராமாயணம் பத்தி சொன்னவரா இருக்கட்டும். அப்புறம் தரம்பால் வரலாற்றை பார்த்த விதமா இருக்கலாம். அ அது மாரி நெறைய நபர்கள் வந்து வரலாற்ற வேற விதமா வரலாற வந்து எப்பவுமே ஒரு போரை
ஆவணப்படுத்துவது அல்லது பொருளாதாரத்தை ஆவணப்படுத்துவது தான் வரலாறுன்னு இருக்கிறவங்களுக்கு மத்தியில, அ அந்த மக்களுடைய பண்பாட்டு விஷயங்கள வரலாறு ஆவணப்படுத்துறது, ரொம்ப எதேர்ச்சையான ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கும். யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதனை சந்திச்சிருப்பாங்க. அந்த மனிதன் வாயிலிருந்து வந்த வார்த்தைய பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு வரலாறாவும், கதையாவும் தான் நிக்கும். அவன் அத அ அப் ஆனா இந்த அகாடமிக் வேலிடேஷன்னு வரும்பொழுது தான் அதுக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேமு, எரா, அதுகளுடைய மெத்தடாலஜிஸ் அது இதுன்னு போய் குழப்பிறாங்கன்னு நெனைக்கிறேன். மக்களுக்கான வரலாறு என்பது இங்கருந்து தான் இருக்கும். கதையிலிருந்து இருக்கும், பாடல்கள்ல இருந்து இருக்கும், போலச் செய்தல்ல இருக்கும், ட்ராமால இருந்து இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் யோசனையா வருது. ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு வேரியேஷன்ஸ் தான் என்ன மலைக்க வைக்குது பல நேரங்கள்ல. ம், சொல்ற விதம், அதற்கான முயற்சி, அதை தக்க வைக்கிறது ம், அப்படின்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து அது எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட் சம் பாயிண்ட் நமக்கு வந்து ம், இவங்களுடைய ம், ரோல் ஃபங்க்ஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலாக இருக்கணும் எல்லா சமூகத்திலையும். அப்பதான் வந்து ம், ம், அஹ், இந்த டைவர்சிட்டி எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ம், 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 இல்லையா? ம், ம், ஸோ எனக்கு அது வந்து தட் சீம்ஸ் டு பி அ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ம், ரெண்டாவது, நமக்கு அஹ், இன்னிய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ல சமூக ம், ஹியூமானிட்டிஸை தாண்டி ம், இன்ஜினியரிங்லயோ அல்லது மெடிசன்லயோ இந்த மாதிரி இடங்கள் நமக்கு வந்து கதைகள் இல்லை. ம், மேனேஜ்மெண்ட்ல கூட கேஸ் ஸ்டடி அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வருவோம், இருந்தாலும் அதுல ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். ம், ஸோ பெரும்பாலும் கதைகளை இழந்த ஒரு கல்வியாகத்தான் நம்ம கல்வி இருக்கு. ம், சிறு வகுப்புகள்ல கல்வியில ம், வந்து கதைகள் இருந்தாலும், ம், இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய ஹெச்இஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அந்த தளத்துல வந்து நமக்கு கதைகளுக்கான மரியாதை குறைஞ்சு போயிருது. ஸோ ஒரு விதத்துல பார்க்கும்போது அங்கருந்து அவங்களோட பிரச்சனை உருவாகுதோன்னு கூட தோணும் நமக்கு. ஏன்னா கதைகள் இருந்ததுன்னா அதுல வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் அதிகமா எடுத்துட்டு வந்தாகணும். சொன்ன மாதிரி கதைகளை வந்து சொல்லிதான் பண்ணியிருப்பாங்க மொழி இல்லாத காலத்துல. அதுல அந்த எமோஷன்ஸ் எடுத்துட்டு வரும். அந்த எமோஷனோட சேர்ந்து தான் கதையை சொல்றோம் அப்படின்னும் போது அது இல்லாம போகிறது வந்து அந்த கதையோட அணைஞ்சிருக்கக்கூடிய வேல்யூஸும் டிசப்பியர் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு அஹ், சி- ஒரு சின்ன தாட் அது ஒண்ணு. அது எனக்கு ஒரு கதை வாயிலாவே இதை சொல்லலாம். நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் எனக்கு தெரியாது பாட்காஸ்ட்ல. மைசூர் கிட்ட ஒரு கிராமத்துல ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப்டர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி, பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிள்ளைகளுக்கு, கிராமத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல டியூஷன் மாதிரி ஒரு சென்டர் வச்சு அங்க வந்து வெளியில இருந்து வாத்தியார்களுக்கு சம்பளம் போட்டு பக்கத்துல இருக்கிற டவுன்ல இருந்து வாத்தியாருங்க வந்து அங்க கிளாஸ் எடுப்பாங்க சாயங்காலம். அந்த கம்பெனி வந்து கார்ப்பரேட் வந்து அதை தொடர்ந்து அவங்களுக்கு இரவு உணவு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அதுக்கப்புறம் அனுப்புறாங்க. இது வந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நீங்க வந்து நாங்க இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்து தானே சொல்லுங்க, ஐடியா கொடுங்க. சரின்னு போனேன். போன போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெற்றோர்கள், இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசிட்டு இருந்தேன். உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. ராமானுஜர் வந்து இந்த இதுக்கு போறார் இல்லையா, மேல்கோட்டைக்கு போகும்போது
இவங்க ஊர் வழியா போறாரு அப்படின்ற ஒரு கதை இருக்கு. ம். இவங்க ஊர்ல ராமானுஜர் தங்கி இருந்தாரு. ம். இந்த சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக அவர் வேலை செஞ்ச போது ம். எல்லாருக்கும் வந்து உபதேசம் செய்யணும் அப்படின்னு பண்ணும்போது, ம். அதற்கான முயற்சிகளில் அவர் போகும்போது இந்த ஊர்ல தங்கி இருக்கிறாரு. ம். 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 அப்ப நான் கேட்டேன், அது ஒரு 1000 வருஷம் ஆயிடுச்சுங்களேன்னு. ஆமாங்க 1000 வருஷம். அப்போ உங்க ஊர் 1000 வருஷமா இருக்குதா அப்படின்னு ம். ம். யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு ஆமாங்க எங்க ஊர் 1000 வருஷமா இருக்கு போல இருக்கு அப்படின்னு. ம். 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 அப்பதான் தோணுச்சு, இந்த கேள்வி யாரும் உங்ககிட்ட கேட்டதில்ல. ம். ம். அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது ம். வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏதோ ஒரு கம்பெனி வந்து இங்க பண்ணுது. எங்க ம். பிள்ளைகளுக்கு இரவு உணவும் கொடுத்துட்றாங்க. நல்ல உணவா கொடுக்குறாங்க. ம். வாத்தியாருங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லைன்னா எங்க பசங்க வந்து பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கீங்க. ம். அங்க வாத்தியாருங்க எல்லாம் பெருசா ஒன்றும் செய்யறது இல்ல அப்படின்னாங்க. ம். ம். சரி நல்லது. அப்போ படிக்கிறது வந்து நல்ல விஷயம். படிச்சான்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ம். படிச்சாலும் நம்ம பசங்களுக்கு நிறைய 4 விஷயம் தெரியும். சம்பாதிக்க முடியும். வெளில போவாங்க, சம்பாதிப்பாங்க ம். ம். அப்படின்னு. சரி. ம். அப்போ படிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும்போது அரசாங்க அதிகாரிகளை பத்தி சொன்னாங்க. ம். அவங்க அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ம். பெரும்பாலும் படிச்சவங்கள வந்து எப்படி உங்களோட அவங்க வந்து உரையாடும் போதோ, இது பண்ணும்போதோ எப்படி பண்ணுவாங்க? ம். ஐயோ! சார் படிச்சவங்கலாம் ரொம்ப மோசம் சார். நம்பவே முடியாது அப்படின்னாங்க உடனே. ம். ம். நம்பவே முடியாதுங்க. ஏன்னா ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க. ம். அவங்க வந்து சுயநலவாதிகள் எல்லாரும். ம். நம்மள பத்தி யோசிக்க மாட்டாங்க. ம். பல நேரங்கள்ல நம்மள மணிக்கணக்கா காக்க வைப்பாங்க. ஆனா நம்மள பத்தி நம்மளுக்கு என்ன அதனால பிரச்சனை ஆகுமான்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ம். அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் அடுக்கிட்டே போனாங்க. ம். ஸோ, அதற்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன். உங்க ஊர் பெருசா? உங்க பசங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல வர அந்த பாடத்திட்டம் பெருசா? ம். அவங்களுக்கு புரியல. ம். சரி உங்க ஊர் 1000 வருஷமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ம். இல்ல இதுக்கு இடையில இன்னொன்னு கேட்டேன். அவங்களுக்கு வந்து அவங்க ஊர்ல படிச்சதுல வந்து ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னு கேட்டப்போ, ஒரு விவசாயிய காமிச்சாங்க. அவரும் வந்திருந்தாரு அங்க. ம். அவர் என்ன ஏன் வந்து அவர் முக்கியமான நபர்ன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது வந்து, அவர்தான் எங்க ஊர் முதல் பட்டதாரி. ஆனா ஊர விட்டு போகல அவரு. ம். 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 வயசான பெற்றோர்கள் இருக்கிறதுனால இங்கேயே தங்கியிருந்து அவங்கள பார்த்துட்டு இங்கேயே இருந்தாரு. ம். 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 அதனால தான் அவருக்கு வந்து மரியாதை அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ம். 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 ஸோ இத பத்தி பேசும்போது நான் கேட்டது, அவங்க வந்து ஏங்க எங்க ஊர் வந்து பழசு. ஆனா ம், அந்த கல்வி திட்டத்த பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? அது எவ்வளோ பழசுன்னு தெரியாதுன்னாங்க. ம். ம். சுதந்திர இந்தியால தானங்க அது வந்துச்சு. ஸோ அதனால சுதந்திர இந்தியால தான் வந்து ஒரு கல்விக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்ட உருவாக்கணும். அதன் மூலமாக இந்த திட்டத்த உருவாக்கி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா. ஆமாங்க கரெக்ட்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னாங்க. ம். அது சொன்ன உடனே, இப்போ உங்க ஊர் பெருசு. அப்போ எது வயசுல பெருசுன்னு கேட்டப்போ, எங்க ஊரு தான் பெருசு. எங்க ஊர் 1000 வருஷம். இந்த கல்வி திட்டம் ம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 75 வருஷம் தானே ஆயிருக்கும் அப்படின்னாங்க. ம். ம். அப்போ உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு உங்க ஊர்ல என்ன இருக்கு? உங்க ஊர்ல விஷயம் இருக்குதா? இல்ல பள்ளிக்கூடத்துல மாத்திரம் தான் சொல்லிக் குடுக்க இருக்குதா விஷயம்? ம். ம். கல்வின்றது என்ன அப்படின்னு. ம். பேச போக, இல்ல சொல்லிக் குடுக்கறதுக்கு எங்ககிட்ட என்ன இருக்கு? ம். நீங்க ராமானுஜர் கதைய சொன்னீங்க இல்லையா? ம். அவர் இந்த சமூக ஏற்றத்தாழ்வு எல்லாம் வந்து இது பண்றதுக்காக வேலை பண்ணாரு. ம். அங்க மேல்கோட்டை போற வழியில உங்க ஊர்ல வந்து தங்குனாருன்னு சொன்னீங்கல்ல. இந்த கதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த வாத்தியார் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு. ம். ம். அவருக்கு தெரியாது இல்லைங்க. அவரு சொல்ல மாட்டாரு. ம். ம். உங்க ஊர்ல யாருக்கு நீங்க மரியாதை குடுக்குறீங்க? படிச்சவன்ல யார் நல்லவன் அப்படின்றத எப்படி சொல்றீங்க? ம். அ அந்த விவசாயியோட கதைய யார் சொல்லுவாங்க? அது யாரும் ம். சொல்ல மாட்டாங்க. நாங்க தான் சொல்லணும். ம். கடைசியில என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, அன்னைக்கு பேசி முடிச்சபோது, ம். வாரத்துல 1 நாள் ம். அவங்க எல்லாம் வந்து டர்ன் போட்டுட்டு, ம். அந்த வாத்தியார்களோட சேர்ந்து,
ம், அங்க வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாலையில இவங்க வந்து வகுப்பு எடுக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ம், ம், அந்த வகுப்பு என்னவா இருக்கும்னா, அந்த ஊர பத்தின கதைகள சொல்றதாக இருக்கும். ம், ம், அப்ப அந்த ஊர்ல அவங்களுக்கு எந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, ம், அதை வந்து அந்த கதையின் வாயிலாக அவங்க ம், சொல்லுவாங்க. ஆனா, அது அவங்கள அறியாமலேயே வரும். ம், இதற்காக ஏதோ கரிக்குலம் டிசைன் போட்டு அவங்க வந்து பாடத்திட்டமாக அது சொல்லணும்னு அவசியம் இல்ல. ம், 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 எது எதெல்லாம் அந்த கிராமத்த பொறுத்த அளவுல அவங்க வந்து முக்கியமான விஷயமா நினைக்கிறாங்களோ, ம், அத வந்து இந்த கதைகள் வாயிலாக அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு ம், வந்துச்சு. ம், ம், அன்னைக்கு போனதுல கடைசியா அதுதான் ஒத்துக்கிட்டாங்க. இது எனக்கு ம், வந்து ஒரு ஒரு நிறைவான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த ம், கம்பெனி ஆகட்டும், அங்க வந்து சொல்லிக் குடுக்கக்கூடிய வாத்தியார்களாகட்டும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ம், கிராமம் பசங்க படிக்கிறாங்க, பள்ளிக்கூடம் சரியில்ல. அவங்களுக்கு நம்ம ம், ஏதோ பாடத்திட்டம் சொல்லிக் குடுக்கணும். அந்த பாடத்திட்டத்த இன்னும் நல்லா நேர்த்தியா சொல்லிக் குடுக்கணும். அப்படின்றத ம், தாண்டி அவங்களுடைய சிந்தனை கிடையாது. ம், ம், இந்த கிராமத்துல கத்துக்க வேண்டிய விஷயம் தானே இருக்கா? ம், 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 அப்படின்னா என்ன விஷயம் கத்துக்கணும்? ம், அத யார் சொல்லிக் குடுப்பாங்க? ம், ம். அப்பத்தானே மக்கள் அங்க கிராமத்துல இருப்பாங்க. நீங்க கிராமத்த பத்தி தெரிஞ்சுட்டா தானே நீங்க அங்க ஊர்ல இருப்பீங்க. இல்லன்னா இருக்கிற பள்ளிக்கூடத்துல வந்து சொல்லிக் குடுக்கறது எல்லாத்தையும் கத்துக்கிட்டான்னா, அவன் ஊர விட்டு வெளில தானே போவான். அந்த ஊர பத்தி எதுவுமே சொல்லிக் குடுக்க மாட்டாங்கல்ல. ம். அது மாதிரி நம்ம ஊர பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் ஏன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், வியக்க வைக்கிறக்கூடிய விஷயங்கள் நம்மள சுத்தி தினம் தினம் நடக்குது. ம். அத புரிஞ்சுக்கணும். சரியான விதத்துல அத புரிஞ்சுக்கணும். சரியான விதத்துல அத இன்டர்பிரெட் பண்ணணும். ம். அத அனலைஸ் பண்ணணும் அப்டின்னா, ம். கதைகள் வழியா தான் முடியும். ஸோ நீங்க ம். சொன்ன மாரி நெறைய சீரியஸ் சப்ஜெக்ட் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால, இந்த ம். சீசன் முழுக்க இது மாரி கதைகளையே பேசுவோம். உண்மை ம். கதைகள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய கதைகள், அதில வியக்க வைக்கும் விஷயங்கள், ம். மனிதர்கள், புத்தகங்கள், ம். அனுபவங்கள், ம். இசை ம். இது எல்லாத்தையும் தொகுத்து இந்த சீசன் முழுக்க பேசலாம்னு இருக்கிறோம். ம். அதான் இப்போ ஆக்சுவலி இது ஒண்ணு இந்திய அளவுல வந்து இந்த கதைய பத்தின பார்வை, உலக அளவுல ஒரு பார்வைன்னு சொல்றோம் இல்லையா? அதுல கதை வழியாகத்தான் ஒரு நம்ம எங்க போனாலும் சுத்தி ஒரு இடத்துக்கு வந்து நிப்போம்ல. சூழலியல மிக முக்கியத்துவமா உருவாக்குனதே கதைகள் வழியாகவும், பாட்டுகள் வழியாகவும், இலக்கியம் வழியாகவும் தான் பதிவாயிருக்கு. நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு மஹுவா க்ரீப்பர்ன்னு ஒரு க்ரீப்பர பத்தி தம்மா டெக்ஸ்ட்ல வருதுன்னு வைங்க. தேடி போனா அவ்ளோ ஆச்சரியங்கள தருது. ஒரு வேர் பத்தி எழுதுறாங்க. ஒரு வாசனை பத்தி எழுதும்போது, ஒரு ஒரு வேர பத்தி எழுதுறாங்கன்னு வைங்க. அந்த வேர தேடி போனா அது அ ஒரு இடத்துக்கு நம்மள கொண்டு போய் நிறுத்துது. இப்ப சங்க இலக்கியங்களும் அப்படிதான். சங்க இலக்கியத்துல இருக்கிற பூக்கள், மரங்கள், அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள்லாம் நம்ம தொகுத்தாலே, இன்னைக்கு இருக்கிறத விட அதிக ஆவணமா அது நமக்கு தெரியுது. நாம நெனைக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறது தான் மிகுந்த சரியான ஆவணம், கதை சொல்லல் முறைன்னா நம்ம நெனைக்கிறோம். தொல்காப்பியத்துல நெறைய விஷயங்கள் இன்னமும் திருப்பி, திருப்பி, திருப்பி தொல்காப்பியம்லாம் எடுத்து பாக்க, பாக்க வியப்பா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சைவம் அப்படின்னு ஒரு வார்த்தைய எடுத்ததுக்கே, சைவன்ற ஒரு வார்த்தை பின்னால இணைஞ்சது தான். ஏன்னு கேட்டா, அந்த சைங்கிற எழுத்து முன்னாடி வராது அப்படின்னு தொல்காப்பியத்துல எழுதியிருக்கு. கிராமர் படி. அப்போ தொல்காப்பியத்துக்கு பிறகு அது ஒரு 10 வருஷம், 50 வருஷம் கழிச்சு வந்தாலும், பிறகு சைன்ற வார்த்தை அத நம்ம சாதாரணமா மாத்தியிருக்கோம். சீங்கிற வார்த்தை உண்டுங்கிறாங்க. அதனால அப்ப சைவத்த சிவனியம் அப்படின்ற வார்த்தையில எழுதுறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நான் ஒரு மொழிக்காக சொல்றேன். இதுக்காக போல, சமயத்துக்குள்ள போல, ஒரு மொழி புரிதலுக்காக சொல்றேன். அப்போ அந்த இடத்துல சைன்னு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கிராமர் இருக்கு. அது கொஞ்ச காலத்துல சைன்னு எழுதலான்னு மாறுது. ஆனா வ அப்படின்லாம் இருக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, அப்போ சைவத்தை சிவனியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பறவைய பத்தி குறிப்போ, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பழமொழிகள், அதே மாரி சொலவடைகள் இருக்குல்ல. அ நேத்து கூட இவரு நம்ம வெற்றிமாறன், வள்ளுவன் வெற்றிமாறன் வந்து ஒண்ணு போட்டிருந்தார். ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நம்மாழ்வார் சொன்னாருன்னு. "எள்ள விட சின்ன இல எண்ணெய் இல" அப்படின்னு. அப்போ இது 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 வந்து வெறுமனே
விடுகதையோ பழமொழியோ சொல்லவடையோ கிடையாது. இது வந்து ஒரு சூழலியல் அறிவை அல்லது ஒரு பொருள் பத்தின எலமெண்ட் பத்தின நாலேஜ வந்து மக்களுக்கு கொண்டு போற வேலைய செஞ்சிருக்கு. இல்லையா? அப்போ அது அது ஆழ்வாருக்கு மாதிரியான ஆட்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மக்கள் பேசக்கூடிய அனைத்து அ பிளாட்ஃபார்மையும் கையில எடுத்துக்கிறாங்க. பாட்டு, கதை, சொலவடை, பழமொழி அப்படின்னு. நெறைய பேர் என்னன்னா, இந்த பியர் ரிவ்யூவ்டு ஜர்னல் இருந்தத மட்டும் தான் சைட்டேஷன்ல குடுப்போம்னு நெனைக்கும் பொழுது தான், இந்த மக்களுடைய கதைகளும், அறிவும் வந்து அதுல அறிவு இருக்கு. அதுல நேரடியாக இந்த பூமியில இருக்கக்கூடிய பொருட்களோட தொடர்பு இருக்குங்கிறத, கதைனாலே பொய்யுங்கிற மாதிரி ஒரு கொனோட்டேஷன்ல இன்னைக்கு கொண்டு வர்றதையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு. பார்ப்போம். தொடர்ச்சியா பேசும்போது நெறைய விஷயங்கள் இதுலருந்து வெளிப்படும்னு நெனைக்கிறேன். அ சொன்ன மாதிரி அ ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இசை, பயணம், மனிதர்கள், புத்தகம்னு எது வேணா இதில நம்ம ரொம்ப ரேண்டமா தான் பேச போறோம்னு நெனைக்கிறேன். திட்டமிட்ட உரையாடல் இல்ல இது. அதனால நெறைய அ அனுபவங்களாகவே வெளிப்படும்னு எனக்கு தோணுது. அ கிட்டத்தட்ட நேரத்தை நெருங்குறோம். அதனால இத ஒரு அறிமுகமா எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்த இந்த கதைகளத்துடைய எபிசோட்ல இன்னும் விரிவான பயண கதைகளோட நம்ம தொடர்ந்து மக்களோட பேசுவோம். நன்றி. நன்றி. ம்.